திட்டு பட்டம் கட்டி துரத்தி விட்டுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வரவேற்கிறத எப்பேற்பட்ட பாவத்தை பண்ணிட்டு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம நிக்கிறா உங்க பொண்ணு. இதுவே நான் பார்த்து செஞ்சு வச்ச கல்யாணமா இருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? அதிகமா ஒரு குண்டூசி எடுத்துட்டு போனா கூட எல்லாரும் சேர்ந்து எங்களை செருப்பால் அடிங்க. தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துட்டு மதியம் ஏத்துக்கோங்க சம்மந்தி. நேத்து உங்க அண்ணி குழச்சிட்டு பூசினாலே காரி அந்த முகத்தோட போய் நில்லு. பாக்குறவங்க காரி துப்ப இன்னும் வசதியா இருக்கும். பணத்தை ரோசப்பட்டு கொண்டாந்து கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். சந்தோஷம். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியல. உங்க மகனாதா மதிய ரிசப்ஷன் செலவுக்குன்னு என் பையன் கிட்ட கொடுத்துருக்கான். அது தெரிஞ்ச உடனே கொண்டு வந்து உங்க வீட்லயே வீசி எரிஞ்சிட்டனே. அதுதான் உங்க தன்மானத்தை பாராட்டுன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் என்ன? சரி, உங்களுக்கு தெரியல. அது எப்படி ரோசம்னா முழுசாவில் இருக்கணும்? 50,000க்கு 25,000 கொடுத்துட்டு அது என்ன பாதிக்கு பாதி ரோசம்? எனக்கு ஒன்றும் புரியலையா? என்னம்மா, நான் என்னமோ பொய் சொல்ற மாதிரி பாக்குறீங்க? என் மகன் பாபு கொடுத்தது சொலைய 50,000. இது பாருங்க, எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். இப்ப போயிடுங்க. அது சரி, நீங்க மட்டும் பத்திரகாளி மாதிரி வந்து என் வீட்டில் மட்டும் மரியாதை இல்லாம பேசிட்டு போவீங்க. நான் இப்ப மரியாதையை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த மீதி பணம் வந்து ஆகணும். டே நட்ராஜ், பாபு உங்ககிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தா? 50,000. ஒண்ணு மிச்ச பணம் எங்கடா? செலவாயிடுச்சுமா. என்னம்மா சுந்தரி, இங்க என்ன நடக்குது? சமந்தி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு எல்லாம் நான் விவரமா அப்புறமா சொல்றேன். இது பாருங்க, நீங்க வீட்டுக்கு போங்க. உங்க பணம் உங்க வீடு வந்து சேரும். அது ஒழுங்கு மரியாதையை பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தா இப்ப அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. எனக்கு என் பணம் இப்பவே வந்தாகணும். ஏமா, நான் தெரியாம தான் கேட்குறேன். இப்படி பிராடுகளையும் பித்தலாட்டங்களையும் பிள்ளையா பெற்று வச்சுக்கிட்டு உனக்கெல்லாம் எதுக்குமா ரோசம் வேண்டி கிடக்கு? இது பாருங்க, இன்னொரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான். உங்க பணத்தை நான் எப்படியாவது கொண்டு வந்து தரேன். தயவு செஞ்சு வெளில போங்க. ஆமா, இது பெரிய மைசூர் மகாராஜா அரண்மனை. நாங்க அப்படியே ஆசையா வந்து உக்காந்துருக்கோம். நான் உங்ககிட்ட கடன் கேட்டு வரல. என் பணத்தை வசூல் பண்றதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னம்மா நீ எனக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க? போய் என் பணத்தை கொண்டாந்து கொடுப்போ. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கேன். நீங்க உள்ள போங்க. போ. சமந்தி, தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப வந்துடுறேன். வந்து எல்லா விவரமா உங்களுக்கு சொல்றேன். வாடா. டேய், இங்க என்னடா நடக்குது? புரிஞ்சு போச்சுமா. அந்த பாபு அதான் மதியோட முன்னாள் லவர் ரிசப்ஷன் செலவுக்கு பணம் கொடுத்துருப்பான் போல. ஆனா அந்த நடராஜ் பையன் அத்தைக்கு தெரியாம அதை அமுக்க பார்த்துருக்கான். என்னடா இவன் இப்படி திருட்டு பையனா இருக்கான்? அடியாத்தி. டேய், இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்டா. இந்தா, நீ என்ன மோட்டு வேலையை பார்த்துட்டு இருக்க? இல்ல, அந்த கோபுவோ பாபுவோ அவன் ரொம்ப நல்லவனா இருப்பான் போல இருக்கேம்மா. லவ் ஃபெயிலியர் ஆனாலும் லவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறானே. அண்ணி அவனை மிஸ் பண்ணுச்சு. ரியலி இஸ் குட் கை. ஷீ லாஸ் ஹிம். அம்மா, இப்போ என்னம்மா பண்றது? டேய், வேடிக்கை பார்க்கறது தாண்டா இப்போதைக்கு நம்ம வேலை. குருவி குளிருக்கு வலை எடுத்து போத்திக்கிட்ட மாதிரி சுந்தரியோட மொத்த குடும்பமும் வகையா வசமா மாட்டிட்டு இருக்குதுங்க. இனிமே இதுகளுக்கெல்லாம் இருக்கு பாரு வேடிக்கை.
பாய்டா. இவன் எதுக்கு கால் பண்ணிருக்கான்? டேய் அறிவு கட்டவனே, நீல ஒரு மனுஷனாடா. உன்னை நேர்ல பார்த்தேன், நீ உயிரோடவே இருக்க மாட்ட. நடராஜ், முதல்ல என்னாச்சு சொல்லுங்க. இன்னைக்கு தானே மதுரை ரிசப்ஷனு, ஏதாவது பிரச்சனையா? ஏய், நீ தானே பிரச்சனையே. ஐயோ நடராஜ், ப்ளீஸ் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. என் அவஸ்தையை உனக்கு புரிய வர வைக்கணுமா? இப்ப நீ எங்க இருக்க அதை சொல்லு, நேர்ல வந்து ஒன்னு வச்சுக்கிறேன். ஐயோ என்னாச்சுன்னு சொல்லுங்க நடராஜ். டேய், நான் வந்து உங்ககிட்ட பணம் கேட்டனா? இல்ல, நானா தானே கொடுத்தேன். அப்புறம் என்ன, எதுக்கு உங்க அப்பா கிட்ட சொன்ன? இப்ப வந்து எங்க வீட்டுல உட்காந்துட்டு இருக்கான். அதுவும் நாங்கெல்லாம் ரிசப்ஷனுக்கு மண்டபத்துக்கு போக ரெடி ஆகும்போது. ஐயோ சத்தியமா நான் சொல்லல நடராஜ். அவருக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல. உன்னால இன்னைக்கு நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். நான் பணம் வச்சிருந்தது தெரிஞ்சு எங்க அம்மா என்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டாங்க. நீ கொடுத்ததுன்னு தெரிஞ்சதுமே அந்த பணத்தை உங்க வீட்டுல போய் கொடுத்துட்டாங்க. அந்த பணத்தால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நீ சொன்னதால தான் அதுல இருந்து நான் கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டேன். இப்போ உங்க அப்பா வந்து அந்த பணத்தையும் கொடுத்தாதான் ஆச்சுன்னு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஏன்டா அப்படி பண்றீங்க? முதல்ல நீங்க வந்து உங்க அப்பனை 4 சாத்து இழுத்துட்டு போறேன், இல்ல அந்த ஆளை நானே கொண்டு போட்டுருவேன். என்ன நடராஜ் இப்ப சொல்றியே? உங்க அம்மாக்கு தெரிஞ்ச உடனே சொல்லியிருந்தேன்னா நான் அப்பவே சால்வ் பண்ணிருப்பேன்ல எல்லாத்தையும். டேய் சும்மா அழக்காத. நான் உன்னை நல்லவன் நம்பிட்டேன். ஆனா நீ மதி மேல உள்ள கோவத்துல நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. உனக்கு இந்த ரிசப்ஷன் நடக்க கூடாது, அதானே? சத்தியமா இல்ல நடராஜ், நான் நல்ல இடத்துல தான் கொடுத்தேன். நீ சொல்லாமலையா கொடுத்தது 50,000, மீதி 25,000 வேணும்னு உங்க அப்பா இங்க வந்து நிக்கிறான். இல்ல அவரே ஏதோ கெஸ் பண்ணி. சரி விடு, நான் இப்பவே வந்து அவர் கூட்டிட்டு போறேன். இந்த பார், நான் ஃபோன் பண்ணி சொல்லி நீ வந்த மாதிரி வரக்கூடாது. நீ ஏன் இங்க வர மாதிரி தான் வரணும். என்ன? சரி நான் வரேன், வைங்க. என்ன மன்னிச்சிடுமா. போன மாசமே சீட்டு பணத்தை எடுத்துட்டேம்மா. அந்த பணமும் தொலைஞ்சு போச்சு. டேய் உண்மையை சொல்லுடா, தொலைஞ்சுதான் போச்சா இல்ல? சத்தியமா தொலைஞ்சுதானே போச்சு. சொன்னா அம்மா திட்டுவாங்கடா, நான் சொல்லாம மறைச்சேன். இவன் வச்சிருந்த பணத்தை எடுத்தது உன் மாமியார் இல்ல, நான் தான். ரொம்ப பாடுபட்டு அவங்கள கூட்டிட்டு வந்தம்மா. இப்ப அந்த ஆள் வந்து உட்காந்துக்கிட்டு மீதி பணத்தை தந்ததா ஆச்சுன்னு சொல்றாருமா. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலம்மா. அம்மா, நான் உங்களை தான் மலை போல நம்பியிருக்கேம்மா. அந்த பணத்தை கொடுத்ததாம்மா. நான் அப்படி என்னமா தப்பு பண்ண? என் பொண்ணு பண்ண தப்பு சரி பண்ணி அவளுக்கு ஒரு கௌரவத்தை தரணும்னு தானே இந்த ரிசப்ஷனையே ஏற்பாடு பண்ண. அது தப்பு அம்மா. உன் தப்பெல்லாம் எதுவும் இல்ல சுந்தரி. முதல்ல நீ கண்ணத்தோட. சொந்தம்னு வீட்டுல இருக்கிற எல்லாருமே எதிரிங்களை விட மோசமா சுத்தி நின்னா ஒருத்தி என்னதான் பண்ண முடியும்? சீட்டு பணத்தெல்லாம் எடுத்திருக்கான்னு சொல்ற. நடராஜன் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவனாலே உனக்கு நிம்மதி இல்லாம போயிடுச்சே. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சுந்தரி. இதுல உன் தப்பு என்ன இருக்கு? நீ ஏன் அழற? முதல்ல கண்ணத்தோட. எல்லாரும் சொல்ற மாதிரி என் வளர்ப்பு சரியில்லாம தான் என் பிள்ளைங்களே இப்படி இருக்காங்கன்ற நினைப்பு என் மனசு அறுக்குதுமா. மதியும் நடராஜும் ஓன் வளர்ப்பு. அவங்க பண்ண தப்புக்கு உன்னை குத்தம் சொல்லலாம். கழுத வயசான கலி தீர்த்தானும் பாஞ்சாலியும் ஓன் வளர்ப்பா? இல்ல அதுங்க பெத்த பாபுவும் சோமும் தான் ஓன் வளர்ப்பா? ஏன் சுந்தரி உன்னையே நீ தாழ்த்திக்கிற? எல்லாம் உன் தலையெழுத்துன்னு சொல்லு, வேணா ஒத்துக்கிறேன். இல்லன்னா இப்படி எல்லா கிரகமும் ஒரே நேரத்துல வந்து உன் தலையில விழுமா? இது இப்படியே விட்டா சரி வராது. எல்லாம் குளிர் விட்டு போய் ஆடிட்டு இருக்குங்க. இரு வர. முதல்ல காசை கொண்டு போய் அந்த ஆளு மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு அப்புறம் வச்சுக்கிறேன் என் கச்சேரிய. வா, இன்னைக்கு நான் போடுற போடல அந்த களி தீர்த்தான்னு உன் பக்கமே திரும்ப கூடாது. வா.
நான் சொன்னதெல்லாம் நல்லா காதுல வாங்கினியா? என்ன நெஞ்சலத்தை இருந்தா அந்த பாபு கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த சுந்தரி அதை நம்ம கிட்ட மறைச்சிருப்பா. மா இப்போ உன் பிரச்சனை என்ன? அவங்க பணம் வாங்கினதா இல்ல அந்த பணம் உன் கணக்குல வராததா? ஏய், வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? இல்லம்மா, அண்ணிய பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. அவங்க பயங்கர கிரையிங். சோ சேட்மா. இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? பாப்பா அநாத ரட்சகா, எங்க இன்னும் ஆளையே காணோம்னு நினைச்சேன். சரியான நேரத்துக்கு வந்துட்டியே. மரியாதை இங்க இருந்து வெளியே போங்க. டேய், என்ன வெளியில போக சொல்றதுக்கு நீ யாருடா? நீ என்ன இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டியா? யோ, அறிவு இருக்காயா உனக்கு? அதான் உன் பிள்ளை வந்துடல, எதுவா இருந்தாலும் வெளியே போய் பேசியா. போயான்ற நின்னு. அடிச்சனா செவிலு பேந்து போயிடும். மேல கை வைக்கிற. இப்ப எதுக்கு இவன் மேல பாயிருங்க? பாருடா, பெத்தவ மேல ஒருத்தன் கை வைக்கிறான், அதை கேட்க துப்பு இல்ல. மாஜி மச்சன பேசின உடனே கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? டேய், உனக்கு என்னடா வேணும்? நான் உயிரோட இருக்க கூடாதா? ஏன்டா இப்படி அப்பா அம்மாவும் சேர்ந்து என் வாழ்க்கைய கூறு போடுறீங்க? இங்க பாருங்க, பணம் கொடுத்ததுனா நீங்க எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், அது ஏன் பணம், நான் தான் கேட்பேன். ரொம்ப பொறுமையா சொல்றேன். வேண்டாம், வாங்க போயிடலாம். எதுவா இருந்தாலும் வெளியில போய் பேசிக்கலாம். சூர்யா எதுக்கு இப்படி ஓடி வரா? அம்மா, அந்த பாபு வந்துட்டாமா. அவனும் உங்க அப்பாவும் இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சொல்ற அவ எதுக்கு இப்ப வந்தா? ஐயோ, நீ எதுக்கு இப்ப அழ ஆரம்பிக்கிற? இல்லம்மா, ஏற்கனவே சம்மதி மாப்பிள்ளை எப்படி சமாளிக்கிறது நீ தெரியல. வா, நான் இவ வேற. சொல்றேன். நீ வா. இங்க பாருங்க, அப்புறம் நான் உங்க வயசு கூட மரியாதை தர மாட்டேன். டேய், இன்னைக்கு என்னென்ன சும்மா பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆளாளுக்கு மிரட்டிக்கிட்டு இருக்கியா? யோ, நிறுத்தியா? அறிவில்ல உனக்கு? அடுத்தவங்க வீட்டுல வந்து இப்படி அசிங்கமா நடந்துட்டு இருக்க? யாருமா நீ? அத கேட்க நீ யாரு? யோ, உன்கிட்ட பணத்தை கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு தானே வந்தா? அதுக்குள்ள உன் பையனை கூட்டிட்டு வந்து என்ன இங்க தகராறு பண்ணிட்டு இருக்க? அதத்தான் நானும் கேக்குறேன். இப்ப இவனுக்கு கொம்பு சீவி அனுப்பி விட்டது யாரு? இந்த அம்மா யாரா இல்ல இந்த அம்மானியா? இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் ஒரு சந்தி சிரிக்க வைக்கிறாரு. ஏய், முதல்ல அழுகை நிறுத்து. இப்படி அழுதுகிட்டு அப்பாவியா நிக்கிறதுனாலதான் கண்ட கண்ட நாயெல்லாம் ஏறி மிதிக்குது. யோ, இந்த உன் பணம். சூர்யா, ஒரு பேப்பர் எடு. சுந்தரி, நான் சொல்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணு. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டலாம். என்னம்மா பூச்சி காட்டுறியா? கொடுத்த பணத்தை கேட்க கூடாதா? எங்களுக்கும் போலீஸ்ல ஆளுங்களை எல்லாம் தெரியும். அப்படியா? வெச்சுக்க. என் பக்கம் நியாயம் இருக்கு. டேய் சுந்தரி, இல்ல இந்த வீட்ல இருந்து யாராவது வந்து உங்ககிட்ட பணம் கேட்டாங்களா? இல்ல உன்னை யாராவது இப்ப போன் பண்ணி இங்க வர சொன்னாங்களா? இல்ல, நானாதான் இவர் இங்க வந்திருக்காரு. பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. ஆசைப்பட்ட பொண்ணை கட்டிக்க துப்பு இல்ல. அன்னைக்கு உங்க அப்பா முதுகு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன பெரிய ஹீரோ மாதிரி உதவ வர? இன்னொரு தடவை உன் பேரையே நான் கேட்க கூடாது. யாருமா நீ? கொஞ்சம் கூட வர இனிமே இங்க சத்தமே வரக்கூடாது. ஒழுங்கு மரியாதை உன் பிள்ளைய கூட்டிட்டு ஓடி போயிடு. என்ன செய்வ? இல்லடா என்ன செய்வ? ஏய் சூர்யா, ஏறி இந்த விளக்க மாத்த சொல்றேன். எங்க அது? ஏய் நீ சும்மா இரு. இதுங்களுக்குலாம் நல்லதனமா சொன்னா புத்தி வராது. ஏய் சூர்யா, விளக்க பாருங்க. போய் எடுத்து வா. போதுமாடா, உன்னால பட்ட அவமானம் போதுமாடா. ச்சே, எல்லாம் என் தலையெழுத்து. போடா, நிக்கறான். உன்னை நான் பாக்குறது இதுதான் கடைசி தடவையா இருக்கணும். என்ன சம்பந்தியமா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, நடந்த விஷயத்துல சுந்தரி தப்போ மதி தப்போ எதுவுமே இல்லன்னு. எல்லாம் அந்த பாபு பைய இழுத்து விட்ட சிக்கல் தானே? ஆமா ஆமா ஆமா. நான் கூட உங்களை மாப்பிள்ளையெல்லாம் ரொம்ப பக்குவப்பட்ட மனுஷங்கன்னு நினைச்சேன். பணம் காணும் தேடினதுக்கு போய் ரிசப்ஷன் நின்னாலும் பரவாயில்லன்னு கோவிச்சிட்டு போயிட்டீங்களா? இல்லம்மா. ஏய் நீ சும்மாரு. அவங்க எனக்கு சொந்தக்காரங்க மாதிரி தானே இல்லையா சம்பந்தி? ஆமா ஆமாமா. பணம் காணும்னா தேடத்தானே செய்வோம். அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. நீங்க கூட ஏதோ டாக்டரோட போன் காணும்ன உடனே கதவை பூட்டிக்கிட்டு எல்லாரையும் செக் பண்ணணும்னு சொன்னீங்களாமே. சுந்தரி உங்களை பத்தி பெருமையே சொன்னா. அடுத்தவங்க பொருளுக்கே அப்படி துடிச்சு போன நீங்க எதுக்கு இதுக்கு போய் கோவப்பட்டீங்க? அப்படி இல்ல மேடம், அம்மா தங்கச்சி பேக்கை செக் பண்ண உடனே. அட என்ன மாப்பிள்ள, நீங்க எல்லாத்தையும் தான் செக் பண்ணிருக்காங்க. நீங்க வந்தப்ப உங்க பேக் செக் பண்ணத பாத்தீங்க, உடனே டென்ஷன் ஆயிட்டீங்க. சரி விடுங்க, இப்பதான் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சுல. இனிமே நல்ல விதமா ரிசப்ஷனை முடிப்போம். ஆனா என்னமோ தெரியல, சமீப காலமா எங்க பார்த்தாலுமே திருட்டா இருக்கு.
என் வீட்ல கூட ஒரு 10,000 ரூபாவை காணும். என்னம்மா சொல்றீங்க? எப்ப காணாம போச்சு? இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க கூட பத்திரிக்கை வைக்க வந்தீங்களே அந்த டைம்ல தான். எடுத்தவங்க யாருன்னு கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்ணிட்டேன். புடிச்சிடலாம். ஏன் மேடம், இந்த முட்டை கிட்ட ஏதாவது மந்திரம் பண்ணி? அந்த வெங்காயம் எல்லாம் எதுக்கு? தெரிஞ்ச போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்லிட்டேன். சரி சரி, நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு அந்த திருட்டு பொம்பு திருட்டு பசங்களை பத்தி பேசிக்கிட்டு? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, இனி ஏன் மச நிக்கிறீங்க? ஏ மதி, போ கிளம்பு. சூர்யா, போய் என்ன வேணுமோ எடுத்து வை. போங்க போங்க, எல்லாரும் கிளம்புற வழியை பாருங்க. போங்க. ஏய், நீ நில்லு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் கூட வா. இல்ல மேடம், மண்டபத்துல வேலை அக்கா ரிசப்ஷனுக்கு இதுவரைக்கும் நீ பண்ண உதவி எல்லாம் போதும். மீதி எல்லாம் உங்க அம்மா பாத்துக்குவா. நீ என் கூட வா. வரேன் சுந்தரி. வரேன் சம்பந்தி. சரிம்மா. வா. சம்பந்திமா, அந்த பையன் பணம் தந்தது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சங்கடப்படுவீங்கன்னு தான். அதான் மேஜர் அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே. நான்லாம் ஒன்றும் நினைக்கல. நீங்க போய் பொண்ணை ரெடி பண்ற வழியை பாருங்க. நானும் ரெடி ஆயிடுறேன்.